சங்கரையா அவர்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுகா செயலாளர், வழக்கறிஞர் சங்கத்தினுடைய கூடுதல் செயலாளர், அருமை நண்பர் வழக்கறிஞர் சி.எம். முருகன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் துரைராஜ் அவர்களே, மூலக்கருத்தினுடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரி பார்வதி மோகன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கழக செயலாளர் அருமை சகோதரர் கே.வி. துரை அவர்களே, மூலக்கருத்துடைய அருமை நண்பர் கழகத்தினுடைய நிர்வாகி முருகன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளான அருமை அண்ணாச்சி லெனின் பாரதி அவர்களே, அண்ணாச்சி மாசிலாமணி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய கட்சியினுடைய தோழர் உப்பராதி அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள், காங்கிரஸ் வேறு இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், அதே வருகை வந்திருக்கின்ற அருமை நண்பர் பூந்தமலம் முருகன், வழக்கறிஞர் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நமது தோழர் துரைராஜ் அவர்களும் வழக்கறிஞர் முருகன் அவர்களும் மற்றும் அருமை அண்ணாச்சி லெனின் அவர்களும் சிறப்பாக முருகன் சொன்னாங்க. லெனின் அதாவது அவர் ஒரு கருத்தையும் சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக இருக்கின்ற ஆர்.என். ரவி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று இது எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் அந்த தினம் சங்கரையா அவர்களை மருத்துவமனையில் சென்று பார்த்து வந்து சொன்னார்கள். மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார் என்று தெரிந்து வேதனையாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிறந்த ஒரு தகைப்பால் விருது பெற்ற ஒரு அதாவது அந்த சட்டத்துக்கு உரிய தகுதி படைத்த ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக சிறை சென்ற, அதாவது இங்கே இருக்கின்ற இந்த பாஜகவில் இருக்கின்ற ஊழல் பேர்வழி மாதிரி இல்லாம தன்னுடைய இந்திய இந்த தேசத்துக்காக சிறை சென்றவர், எந்த சுயநலத்துக்கு இல்லாமல் பொது மக்களுக்காக சிறை சென்றவர் கிட்டத்தட்ட பண்றவர். அதாவது சிறை சென்ற நபர்கள் உண்டு, ஊழலுக்காக சிரித்து நின்று டாட்டா போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு போறவங்க எல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நபர் அல்ல நமது ஐயா சங்கரையா அவர்கள். மக்கள் தலைவர் வைகோ மற்றும் ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் அதற்கு அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல. பொது வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காக தன்னை சிறை சென்றுள்ளார்கள். இப்படி எந்த நேரமும் தன்னை சிறையில் இருந்து தன்னை முழுவதுமாக மக்களுக்காக என்ன சிறைக்கு செல்வது என்ற சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் பெயில் என்ன நான் பார்க்குறோம், 2 நாள் பெயில் இருக்குது கூட பெயில் எடுக்கணும், பெயில் எப்போ கிடைக்கும்னு அவங்க 15 நாட்கள் வருஷப்படுற பாடு எங்க நெஞ்சம் இல்லை. ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உள்ள போனால் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இப்படி 8 வருஷம் இப்படி தொடர்ந்து இத்தனை வருஷங்களை இருக்காங்கன்னா எத்தனை கஷ்டங்களை அனுப்பியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து இன்னைக்கு எல்லா வசதியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்கும், அதுல மதியம் போல ஃப்ரீயா இருக்கும், சாப்பாடு வகைகள் எல்லாம் உண்டு. ஆனா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நினைச்சு கூட பார்க்க ராவுக்கு கட்டி வச்சிருக்காரு, ராவுக்குலாம் வந்து சொன்னாங்க காட்டை கட்டி வச்சிருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா ஜெயிலில் வந்து இவங்க கஷ்டப்படுவதற்காக தரையில வந்து இந்த தார் இருக்கு பாருங்க, இந்த தாரை கீழே போட்டு அதுக்கு மேல சிமெண்ட்டை பூச்சி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா பகல்ல வந்து அவங்க உட்காரும் போது அந்த உஷ்ணத்தை தாங்கணும். அவங்க அந்த கடுமையான அந்த தண்டனையை அவங்க உள்ளாக்கப்படணுங்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் சகித்து கொண்டு தான் வாழ்ந்தவரையா நம்மளை விட்டு பிரிந்து சென்ற ஐயா தோழர் சங்கரையா அவர்களுக்கு பட்டம் வழங்குவதற்கு அந்த தகுதி வழங்குவதற்கு மறுத்தவர்கள் அது உண்மையிலே சொல்லுவேன். எங்களுடைய தலைவர் சொன்ன ஈவு இறக்கமற்ற செயல் என்று சொன்னார்கள். தலைவர் வைகோ அவர்கள் அந்த தினம் வந்து அவருக்கு இரங்கல் தெரிவித்து வெளியில் வரும்போது அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை. ஆகவே இது மோசமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்கள் ஒரு தோழர்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கக்கூடாது என்று அந்த பாசிச சக்திகள் ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டு என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இன்று தமிழக மக்கள், தமிழ்நாடு மக்கள் ஒரு நல்ல தலைவர், பொதுமக்களுக்காக உழைக்கின்ற ஒரு உத்தமரை நாம் இழந்துவிட்டோம். குறிப்பாக சொல்லவென்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் இந்த இயக்கமும் உண்மையிலே ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவரை இழந்துவிட்டது. ஆக இந்த நேரத்தில் அந்த பொது உடைமை இயக்கத்தினுடைய அத்தனை தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தோழர்களுக்கும் எங்களுடைய இறந்த ஒரு உண்மையிலே அந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அந்த மகத்தான ஒரு உத்தமர் சங்கரையா அவர்களுக்கு எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன்.